ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம கோபி மஞ்சூரியன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரலையும் எல்லாருமே ஹோட்டல்களில் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு. அதைத்தான் இன்றைக்கி நம்ம எவ்வளவு ஈஸியாக அண்டு குயிக்காகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்யும்போது நம்மளோட வீட்டு அடுப்பில் லோ ஃப்ளேமில் ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. அதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா சட்டியை சூடு பண்ணிக்கிட்டு எண்ணெயை விட்டு எவ்வளோக்கு குயிக்காக செஞ்சு முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிங்கன்னா தான் அது நல்ல கிறிஸ்பியாகவும் அழகாகவும் வரும். ஸோ ஒரு முழு பீஸு காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டு அதை மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தேங்க. இது ஆல்ரெடி வாஷ் பண்ண காலிஃப்ளவர் தான், அதனால் நீங்கள் உங்களுக்கு வீட்டில் உள்ளதுன்னா வாஷ் பண்ணி எடுத்தேங்க. இதுக்கு அரை கேப்சிகம், ஒரு வெங்காயம், 3 பல் பூண்டு மற்றும் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சோள மாவு, ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, உப்பு மற்றும் ஸ்ப்ரிங் ஆனியன், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மஞ்சூரியனுக்கு பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ முதல்ல நீங்கள் காலிஃப்ளவரை ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் பேட்டர் செய்யும்போது காலிஃப்ளவரை நீங்கள் போட்டிங்கன்னா உடஞ்சிரும். அதனால் முதல்ல நீங்கள் பேட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அதில் உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுக்கிட்டு ப்ளைன் ஃப்ளார் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சோள மாவு கார்ன்ஃப்ளாரை ஆட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அதை திக் பேட்டராக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லூஸாக இருந்தால் அந்த காலிஃப்ளவரில் ஒட்டாது. அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களோட எண்ணெயில் திரியாக வந்துடும். அதனால் எவ்வளோக்கு அளவு உங்களால் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு லிக்விடியாக தோசை மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சி வச்சுங்க. கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ காலிஃப்ளவரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் காலிஃப்ளவரை ரொம்ப ஹார்டாக அதை மிக்ஸ் பண்ணாதீங்க. ஹார்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா காலிஃப்ளவர்ஸ் உடஞ்சிரும். அதனால் எவ்வளோக்கு ஜென்டிலாக நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு கையில் உள்ள ஒரு வெங்காயம், கேப்சிகம், கார்லிக், ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக பொடியாக நறுக்கி வச்சுங்க. பாருங்கள், சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. உங்களால் எவ்வளோ சின்னதாக முடியுமோ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் செட்டப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா குக் பண்ணும்போது 1 பை 1 சீக்கிரம் ஆட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம காலிஃப்ளவரை டீப் ஃப்ரை பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணும்போது ஆயிலை மிதமான சூட்டில் வச்சுங்க. சூட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காலிஃப்ளவர்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுங்க. நீங்கள் பேனை எப்போவுமே நல்லா ஹீட்டு ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் சைனீஸ் ஃபுட்டு சூப்பராகவும் அருமையாகவும் வரும். அதனால் நீங்கள் பேனை ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆயிலை போடுங்க. ஆயில் ஊற்றிட்டு அதையும் நல்லா எல்லா இடத்துலையும் ஆயில் படுற மாதிரி சுற்றிக்கிட்டு திரும்பவும் நல்லா அதை ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு போட போகிறோம். பூண்டு விழுதுகளை நம்ம அதில் போட்டுட்டு அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே நீங்கள் அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணுங்கள். வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு சிறிது நேரம் வதக்கிட்டு அதுவும் லேசாக கலர் மாறினோடனே திரும்ப பொடியாக நறுக்கி வச்ச சாப்டு கேப்சிகத்தை உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. சாப்டு கேப்சிகம் உள்ளே ஆட் பண்ண உடனே நீங்கள் சில்லி பேஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கும். இல்லைனா ஒரு 4 சில்லியை ஊற வச்சுட்டு அதை அரைச்சி பேஸ்டாக்கி வச்சுங்க. அந்த பேஸ்ட்டை சில்லி பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சோண்டு, ஓய்ஸ்டர் ஃப்ளேவர் சாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சோண்டு கடைகள்லாம் அது கிடைக்கும். சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறது நல்லது, கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, அஜினமோட்டோ போடாதீங்க. இப்போ ஃப்ரைடு காலிஃப்ளவர் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த காலிஃப்ளவரை உங்களுக்கு எத்தனை தேவையோ ஒரு போர்ஷனுக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி அளவில் போட்டுக்கிட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண வேணாம், ரொம்ப அதை கொத்தியெல்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு டாஸ் பண்ணுங்கள். சைனீஸ் ஃபுட் செய்யும்போது நல்லா ஃபைனல் ஸ்டேஜில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டாஸ் பண்ணி தான் எடுக்கணும்.
சும்மா நம்ம வீட்டில் கறி செய்கிற மாதிரி கிண்டிக்கிட்டு ரொம்ப நேரம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இப்போ தயாராச்சு. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் இந்த சூடான காலிஃப்ளவர் மஞ்சூரியனை சர்வ் பண்ணுங்கள். உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் ஏதாவது விருந்தாளிகள் வரும்போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். கேரண்டியாக சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ குயிக் அண்ட் ஈஸியாக இந்த ரெசிபியை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஜேர்னி வித் சுரேஷ்.